இவங்கெல்லாம் ராஜினாமா செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்யும் போது இதை விட ஒரு பெட்டரான ஆஃபரை பெறாம ராஜினாமா செய்யக்கூடியவங்களா இவங்கெல்லாம்? இல்ல இப்ப நீங்க குறிப்பிட்டது ஒரு சரியான பாயிண்ட். என்னன்னா துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள் என்று அவர்களுடைய தலைமை பதவியையும் எடுத்துவிட்டு அவர்கள் இந்த 26-28 பேருடைய மாவட்ட செயலாளர்கள் பதவியும் எடுத்துட்டு இப்ப தலைமை நிலைய பொறுப்பு மட்டுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். தலைமை நிலைய பொறுப்பு என்பது ஒரு அலங்கார பதவி. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது பொதுச் செயலாளரை தாண்டி. ஆனால் மாவட்ட செயலர் வருகிற பொழுது அந்த மாவட்டத்தில் உள்ள நகரம், ஒன்றியம், பேரூர், கிளை இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை தாண்டி நாடாளுமன்ற, சட்டமன்ற தொகுதிகள், ஊரக உள்ளாட்சி தொகுதிகளில் இருக்கிற அந்த பிரதிநிதிகளுமே இந்த மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. எனக்கு முன்னால் பேசிய கடந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் பேசிய பொன் வில்சன் சொன்னாரு, அவங்க எல்லாம் பெரிய ராஜாக்கள் அந்த தொகுதியில ஏன் தோக்குறாங்கன்னு. நீங்க 234 தொகுதிக்கும் பொறுப்பேற்ற தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதியில வெற்றி பெறுவோம் என்று போன எடப்பாடி பழனிசாமி 169 தொகுதியில 47 தொகுதி தானே வெற்றி. மீதமுள்ள தொகுதிகள் இன்னொரு சைடு ஆஃப் த காயின் பார்த்தா அவருடைய சேலம் மாவட்டத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் புதுக்கோட்டையை விட, கோயம்புத்தூரை விட, விழுப்புரத்தை விட பெட்டரா இருக்கே. இல்ல அதாவது அந்த தொகுதி நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே அவருடைய அந்த சிலுவம்பாளையத்துல ஒரு வார்டுல கூட அதிமுக தோத்து போச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டம், சூழல் என்பது மாறி இருக்கு. அவர் பெரிய வெற்றி பெற்றுட்டாரு, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் தான் போட்டியிட்ட தொகுதியில 1 கோடிக்கு 1 லட்சத்துக்கு மேல 1 கோடிக்கு மேல நான் ஓட்டு ஹையஸ்ட் மார்ஜின்ல ஜெயிச்சவர் அவர்தான் தமிழ்நாட்டிலே. இப்போ அதுதான் சொல்றேன், அது பெருமை இல்ல. கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும், கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும். அதிலிருந்து அவர் நழுவி விட்டார், வழி விட்டார் என்பதுதான். இன்னொன்று பட் நம்ம யதார்த்தத்தை பார்ப்போம். இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது அவங்க தான் ஆல் பர்வேசிவ். ஆனா இன்னைக்கு மாவட்டங்கள்ல திரு எஸ்பி வேலுமணியோட வெயிட் இல்ல திரு விழுப்புரத்துல சண்முகத்துடைய வெயிட் அப்படிங்கிறது பிரதானம். சோ அவங்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. தலைமையில திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கௌண்டபிலிட்டினா மாவட்டங்கள்ல இவங்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டி உண்டு தானே. அது இந்த கருத்தை தான் சிபி சண்முகம் எல்லாருமே சொன்னாங்க. வெறும் எடப்பாடியை மட்டுமே நாங்கள் பொறுப்பார்க்க விரும்பவில்லை, இந்த தோல்விக்கு நாங்களும் தான் பொறுப்பு. எனவே ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது என்பதை செயற்குழு பொதுக்குழு கூடி விவாதிப்போம், எல்லோரையும் பேச வைப்போம். அப்போ என்ன முடிவு வருதோ அதன் அடிப்படையில கட்சியை கொண்டு செலுத்துவோம் அப்படிங்கறதான அவங்களுடைய கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமி இன்னையும் பொதுச் செயலாளர் இருக்கட்டும் அப்படிதானே பேசுறாங்க. நீங்க ஏன் அதுக்கு தயக்கம் காட்டுறீங்க? செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு ஜனநாயக ரீதியிலான விவாதம். நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிராக 1976 கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் பேசிய போது அனுமதித்தார். பொதுச் செயலாளர் இருக்கையில புரட்சி தலைவர் அமர்ந்த போது அவருக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்க? கோவை செலியன், ஜி விஸ்வநாதன், உ பில்லப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திரகுமாரி போன்றவர்கள் தான். செல்வி ஜெயலலிதா காலத்துல பொட்டியெல்லாம் வச்ச ஞாபகம். ஆமா நிறைய அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. கருத்துக்கள் கேட்பது என்பது ஒரு முறை இன்னைக்கு அந்த ஆதிராஜாராமன் அமைப்பு செயலர் இருக்கிறவர் சொன்னாரு, எந்த செயலுமே கட்சிக்காரங்களுக்கு செய்யறது இல்லம்மா, நாங்க கொடுத்தத சரியான முறையான கட்சிக்கு பாடுபட்டவர்களை மாறுதலுக்கு கூட போய் நின்னோம்னா 3 எள்ளு கொடு 5 எள்ளு கொடுன்னு கேட்கிறாங்கன்னு வெளிப்படையாகவே பேசினார். என் லெட்டர் பேடே தீர்ந்து போச்சுமா, எதுவுமே இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க சட்டத்திற்கு புறம்பாக செய்ய வேண்டாம், சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமான கோரிக்கைகளோட நிறைவேற்றவில்லை எல்லாம் பேசியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி விவாதங்கள் நடந்திருக்கு. எனவே இந்த இக்கட்டான சூழலில் ஒரு சீராய்வு, ஒரு கட்சியை ஒரு மீளாய்வு செய்வதற்கான அந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்றது கூட பிடிவாதமாக மறுக்கிறதுனாலதான் இவரால் இனி கட்சியை இந்த நிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய காரணம் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நன்றி திரு துரைக்கருணா, தேங்க்யூ வெரி மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.